Good morning students. This is the class for 7th standard, subject social, and topic name is history, second lesson, the Mughal Empire. So in this lesson already we completed 2 or 3 topics. Okay, the continuation part today we are going to see. Okay, so the continuation part is next heading is Sher. Sher was the son of the Afghan noble Hasan Suri, the ruler of Sasaram in Bihar. Okay, so in Bihar, Sher will be the son of Afghan noble. Name is Hasan Suri. Hasan Suri பையன் தான் யார்? Sher Suri in Bihar. ஓகேவா? So ruler of he is the Hasan Suri is the ruler of Sasaram in Bihar. பீகாரில் சசாரம் அப்படின்ற பகுதியை ரூல் பண்ணுற ஒரு ஆப்கான் நோபல் தான் யார்? ஹாசன் சூரி. இவரோட பையன் தான் ஷெர்ஷா. அண்ட் ஆஃப்டர் ஓவர்த்ரோனிங் ஹுமாயூன், ஷெர்ஷா ஸ்டார்டட் த ரூல் ஆஃப் சர் டைனாசிட்டி அட் ஆக்ரா. ஓகேவா? ஸோ ஹுமாயூன் அவர் வந்து அவருக்கு அப்புறம் வந்து யார் வரா? ஷெர்ஷா தான் என்ன பண்ணுறாரு? ரூல் பண்ணுறாரு. எந்த டைனாசிட்டியை? சுர் டைனாசிட்டியை ஆக்ராவில். ஓகே, டியூரிங் ஹிஸ் பிரீஃப் ரீஜன் ஹி பில்ட் அன் எம்பையர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் பெங்கால் டு த இண்டூஸ் எக்ஸ்க்ளூடிங் காஷ்மீர். ஓகேவா? காஷ்மீரை தவிர மற்ற எந்தெந்த பகுதியெலாம் தான் ஆட்சி பகுதியாக விரிவடை வச்சுக்கிறாருன்னா பெங்கால் டு இண்டூஸ் வரைக்கும். ஓகே, அண்ட் ஹி ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் அன் எஃபிஷியன்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஓகேவா? ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் ஹி பில்ட் மெனி ரோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் காயின் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ ஹீ ஒன்லி introducing building many roads and standardized coins and weight and measures. Okay, and next heading is Akbar. His period is 1556 to 1605. Okay, and accession to throne. After the death of Humayun in 1556, his 14-year-old son Akbar was crowned the king. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஹுமாயூனுக்கு அப்புறம் அவரோட 14 வயசான பையன் யார்? அக்பர். அக்பர் தான் என்ன பண்ணுறாரு? அடுத்து கிங்காக பொறுப்பேற்கிறார். பட் ஹுமாயூன்ஸ் ட்ரஸ்டட் ஜென்ரல் பைராம் கான் became the regent and ruler on behalf of the Akbar as the later was the minor. So because he is a minor, no, அக்பர் வந்து 14 இயர்ஸாக இருக்குது, அதனால் மைனர். அதனால் இவருக்கு பதிலாக வந்து யார் வந்து ரூல் பண்ணுறா அப்படின்னா பைராம் கான். ஓகேவா? ஒரு உண்மையை நம்பக்கூடிய ஒரு ஜென்ரல் தான் யார்? ஜென்ரல் பைராம் கான் தான் என்ன பண்ணுறாரு? இவருக்கு பதிலாக அதை ரூல் பண்ணுறாரு. ஓகே, அந்த பகுதியை வந்து ரூல் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு and Shimu, a general of Sur dynasty, soon captured Agra and Delhi in 1556. Okay, so Shimu, he is a general, okay, in Sur dynasty, and immediately he captured the place of Agra and Delhi in the year 1556. Okay, so 1556 la இந்த place வந்து என்ன பண்ணிறாரு? கேப்சர் பண்ணிறாரு. In the same year, Bairam Khan defeated and killed Shimu in the battle at Panipat, that is second battle of Panipat 1556. ஓகேவா? ஸோ அதே இயரில் 1556 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைராம் கான் வந்து யாரை டிஃபீட் பண்ணிடுறாரு? ஹீமோ டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த போரோட பேர், ஓகேவா, அந்த போரோட பேர் வந்து பானிபட், பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, as Bairam Khan was murdered in Gujarat, alleged at the instance of Akbar, who would not tolerate his dominance in day-to-day governance of the kingdom. ஸோ அவரோட பைராம் கானோட இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிக்கல அவருக்கு, அதனால் என்ன பண்ணிடுறாங்க? he also killed, and after that அக்பர் assumed full control of the government. ஓகேவா? ஸோ அவருக்கு அப்புறம் யார் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வரது? அக்பர் தான். எல்லாமே அக்பர் கீழே வந்துடுது. ஓகே, அண்ட் அக்பர் brought most of the Indian under his control through conquest and alliances. ஓகே, ஸோ ஒன்று போர் தொடுக்கிற மூலியமா இல்லைன்னா பக்கத்து நாட்டை வந்து கான்கோஸ்ட் மூலியமா என்ன பண்ணிடுறாங்க? எல்லாருமே அவர் பகுதிக்கு கீழே, அவரோட ஆட்சி பகுதி கீழே வந்துடுது. ஓகே, okay, next one is conquest of women rulers. Okay, and Akbar conquered Malwa and part of Central India. Okay, so after that the Akbar captured the Malwa and Central India places. He defeated Rani Trukavati, a ruler in central provinces. It is not appreciated. Okay, and since the brave Rani did him no harm. Okay, so after that Akbar there will be a fight. Okay, he asking conquest. he defeated துர்காவதி அப்படின்ற ஒரு விமன் ரூலரை வந்து என்ன பண்ணிடுறாங்க? தோற்கடிச்சிடுறாங்க. இவங்க வந்து he is the ruler of central provinces. ஓகேவா? ஸோ தீஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல் இட் இஸ் நாட் அப்ரிசியேட்டட் பை அதர்ஸ். ஓகேவா? அக்பரோட இந்த ஆக்டிவிட்டியை வந்து மற்றவங்க யாரும் அவ்வளோவா அப்ரிஷியேட் பண்ண கிடையாது. பிகாஸ் த பிரேவ் ராணி
டன் எனி ஹார்ம் டு அக்பர். ஓகேவா, அக்பருக்கு வந்து எந்த தீங்கு விளைவிக்கவே இல்லை அவங்க. பட் ஆனால் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மேலே பொறுத்தெடுத்து அவங்க தோற்கடிக்க செஞ்சுட்டார். ஓகே, அண்ட் yet urged by his ambitions to build an empire, அக்பர் had no consideration for good nature of the ruler. ஸோ அவரோட பகுதியை வந்து இன்னும் வந்து பெருசாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க நல்லது செஞ்சாலும் சரி இல்லை கெட்டது செஞ்சாலும் அவங்க நல்லதை வந்து அவர் எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா, and similarly another women ruler Akbar had to confront in South India was the famous Rani Chand Bibi, a regent of Ahmednagar. Okay, so he is the ruler of Ahmednagar, Rani Chand Bibi. So இவங்களே என்ன பண்ணிட்டாரு, தோற்கடிச்சு அவங்க பகுதியை வந்து இவங்களையும் போர் தொடுக்கிறாரு. ஓகே, இவங்க கூடயும். Okay, the fact this women put up impressed the Mughal army so much that they gave her favorable terms of peace. Okay, so but then he is a very very brave woman. Okay, ராணி சந்த்பாய் very அவங்களோட ஆர்மி படையில பார்த்துட்டு இவர் வந்து என்ன பண்ணாரு, கி டேர்ம்ஸ் ஆஃப் பீஸ். ஓகேவா, சும்மா சமாதானமாக போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இதை வந்து ஃபேவரபுளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகே, அண்ட் Battle of Haldigari. Akbar defeated Rana Uday Singh of Mewar and captured the fort of Chittoor in 1568 and then Ratanpur in 1516. Okay, so Akbar after defeated Rana Uday Singh. Okay, Rana Uday Singh Mewar. Okay, and Mewar சேர்ந்த Rana Uday Singh என்ன பண்ணிறாரு, தோற்கடிச்சிறாரு. and also fort Chittoor fort capture பண்ணிறாரு. In 1576, he won over Uday Singh's son Rana Pratap at the Battle of Haldi. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் யார், உதய் சிங்கோட பையன் யார், ராணா பிரதாப் என்ன பண்ணிடுறாரு, அட் பேட்டில் ஆஃப் கால்டி. ஓகேவா, பேட்டில் ஆஃப் கால்டி அப்படின்ற பிளேஸில் வந்து தோற்கடிச்சிடுறாரு யார், அக்பர். அண்ட் தோ டிஃபீட்டட் ராணா பிரதாப் எஸ்கேப்ட் ஆன் ஹிஸ் ஹார்ஸ் சீட்டாக். ஓகேவா, ஸோ அவரோட குதிரை நேம் சீட்டா. ஓகேவா, சீட்டாக் அப்படின்ற குதிரையில் வந்து ஏறி போய் தப்பிச்சு போயிடுறாரு. ஓகே, யார், ராணா பிரதாப். அண்ட் கண்டினியூட் ஹிஸ் ஃபைட்டிங் லீடிங் எ லைஃப் இன் ஜங்கிள். ஓகே, இவ காட்டில் வசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இவரோட போரையும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஓகே, அண்ட் த மெமரி ஆஃப் ஹிஸ் கேலண்ட் ராஜ்புட் இட் ட்ரெஸர்ட் இன் ராஜ்புட்னா அண்ட் மெனி எ லெஜண்ட் ஹேஸ் க்ரோவன் அரௌண்ட் ஹிம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜபுத்திரலோட ஒரு மெமரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் Aurangzeb. Aurangzeb, the last great Mughal, started off his region by imprisoning his old father. ஓகேவா, ஸோ அவுரங்கசீப் தான் முகல்ஸ்லேயே ஒரு கடைசி கிங். ஓகேவா, இவர் வந்து தன்னோட அப்பாவே ஜெயிலில் போட்டுட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சிக்கு பொறுப்பேற்றிருக்காரு. அண்ட் ஹி அஸ்யூம் த டைட்டில் அலாம்கீர். ஓகேவா, ஸோ ஹீ ஒன்லி கிவிங் டைட்டில் டு ஹிஸ் ஓன். ஓகேவா, அலாம்கீர் அப்படின்ற டைட்டில் என்ன பண்ணிக்கிறார், இவர் கொடுத்துக்கிறாரு. தட் மீன்ஸ் த கான்குயர் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா, உலகையே கைப்பற்றக்கூடியவர் அப்படின்ற ஒரு அதோட மீனிங். ஓகே, அலாம்கீர்னா he regained for 48 years. He was no lover of art like his grandfather Jahangir and architecture like his father ஷாஜகான். ஓகேவா, ஸோ இவர் வந்து அவங்க தாத்தாவு மாதிரி ஒரு ஆர்ட் லவரும் கிடையாது, அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரும் கிடையாது ஷாஜகான் மாதிரி. ஓகேவா, அண்ட் ஹி டாலரேட்டட் நோ ரிலீஜியன் எக்ஸப்டிங் இஸ்லாம். ஓகேவா, இஸ்லாமை தவிர மற்ற எந்த ரிலீஜனையும் இவரெல்லாம் என்ன பண்ண முடியாது, டாலரேட் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அண்ட் he reimposed the jizya tax on Hindus and excluded them from the office as far as possible. Okay, so again he reintroducing ஜிஸ்யா டேக்ஸ். ஓகேவா, ஹிந்துஸ் மேலே அந்த டேக்ஸை வந்து திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹிந்துஸ் வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. ஓகேவா, யாருமே அப்பாயின்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறாரு. பிட்வீன் 1658 and 1681 Aurangzeb remained in the north and suppressed the revolt of Bantals and Jats and Satnamis and Sikhs. ஓகேவா, ஸோ ரிவால்ட்ஸ் வந்து இவங்களால் வரக்கூடிய ரிவால்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த அவுரங்கசீப் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஓகே, அண்ட் அவுரங்கசீப்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன் த நார்த் ஈஸ்ட் ரிசல்டட் இன் அ வார் வித் த அஹோம்ஸ் ஆஃப் காமரூபா. ஓகே, ஸோ he's going to expand his place in north east. It is also leads to a war. ஓகேவா, யாரோட வார் கொண்டு வராங்கன்னா காமரூபா அப்படின்றவங்களோட என்ன பண்ணுது, வார் வந்து கிரியேட் ஆகும். The kingdoms came
came under repeated attacks of Mughals but it could not be a substitute totally. ஓகேவா? ஸோ என்னதான் அவங்க ரிப்பீட்டடாக அட்டாக் பண்ணாலும் அவங்களோட கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்றாங்க. Okay, next one is relationship with the Rajputs and Marathas. Okay, Aurangzeb hospitality towards Rajputs led to prolonged war with them. Okay, so there will be a continuous war between Aurangzeb and Rajputs. Okay, to make matters worse, his rebellious son Prince Akbar joined the force of Rajput and created troubles to him. Okay, so Aurangzeb பையனே பிரின்ஸ் அக்பர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, யாரோட சேர்ந்துக்கிறாருன்னா ஃபோர்ஸஸ் ஆஃப் ராஜ்புட்டோட சேர்ந்துக்கிட்டு நிறைய ட்ரபிள்ஸ் கொடுக்குறாரு அவருக்கு, யாருக்கு, அவுரங்கசீப்க்கு. ஓகே, அண்ட் பிரின்ஸ் அக்பர் என்டர்ட் இன்டு அ பேக்ட் வித் சிவாஜி சன்ஸ் சம்பூஜி இந்த டெக்கான். ஸோ இந்த டெக்கானில் பிரின்ஸ் அக்பர் வந்து சிவாஜியோட சன் சம்பூஜியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். ஓகே, ஸோ அவுரங்கசீப் ஹேட் டு மார்ச் டு த டெக்கான் இன் 1689. ஸோ for that pact, Aurangzeb there will be a march towards the Deccan. Okay, and in the Deccan Aurangzeb brought Bijapur and Kolkata into submission. Okay, so அதனால டெக்கானில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா பிஜாப்பூரையும் கோல்கண்டாவையும் தன்னோட பணிக்கு கீழே கொண்டு வந்தார். அண்ட் சிவாஜி had carved out a kingdom, proclaimed himself the emperor of Maratha state 1674. Okay, so after that Shivaji declaring himself as the king of the Maratha state. Okay, Maratha stateல வந்து இவரே தன்னைத்தானே ஒரு கிங்காக அந்த பேரரசரோட கிங்கை அறிவிச்சுக்கிறார். யார்? சிவாஜி. அண்ட் அவுரங்கசீப் குட் நாட் ஸ்டாப் த ரைஸ் ஆஃப் சிவாஜி இன் த சவுத் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து யாரால் ஸ்டாப் பண்ண முடியல, அவுரங்கசீப்பால் அந்த சிவாஜியோட அந்த ரைஸை வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து அவளோட ஸ்டாப் பண்ண முடியல. பட் ஹி வேனிங்யூஸ் சிவாஜி சன் அண்ட் சக்சஸர் சம்பூஜி ஹூ வாஸ் கேப்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை ஹிம். ஓகேவா? பட் அதை தாங்க முடியாத அந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜியோட பையனை சம்பூஜி வந்து என்ன பண்ணுறாரு, கேப்சர் பண்ணி நிறையா டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுறாரு, எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, கில் பண்ணுறாரு. And Aurangzeb remained in the Deccan until his death in 1707 at the age of nearly 90. So 90 age வரைக்கும் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேஸை டெக்கானை ரூல் பண்ணுறாரு. ஓகே, அவரோட டெத்து வரைக்கும். அண்ட் பட் த எண்ட் ஆஃப் அவுரங்கசீப் ரூல் த பிரிட்டிஷ் ஹேட் ஃபார்ம்லி எஸ்டாப்ளிஷ்டு த ட்ரேட் சென்டர்ஸ் அட் மெட்ராஸ், சென்னை அண்ட் கொல்கத்தா அண்ட் பாம்பே, மும்பை. ஓகே, ஸோ அவரோட எண்டுக்கு அப்புறம் அவுரங்கசீப்போட ரூலுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ் வந்து எங்கெங்கே அவங்களோட ட்ரேட் சென்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மெட்ராஸில், கல்கத்தாவில், பாம்பேயில். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஹேட் தர் மெயின் ட்ரேட் சென்டர் இன் பாண்டிச்சேரி, தட் இஸ் புதுச்சேரி. ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து அவங்களோட மெயின் ட்ரேட் சென்டர் எங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில். Okay, next one is Mansabadri system. Akbar introduced the Mansabadri system. Okay, so Akbar only introduced this system. According to this system, the nobles and civils, military officials were combined to form one single service. Okay, so in this there will be a service. In this service, the nobles, civils, military officials, they have to combine and form one single service. Everyone in the service was given a mansab. Okay, mansab meaning position or rank. Okay, so அந்த சர்வீஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பொசிஷன் எல்லாம் ரேங்க் கொடுப்பாங்க. மன்சபத்ர வாஸ் அ ஹோல்டர் ஆஃப் சச் ரேங்க். ஓகே, ஸோ மன்சபத்ர அப்படின்னா ஓகே அவருக்கு வந்து ஒரு ரேங்கில் இருக்கவரை தான் என்ன பண்ணுவாங்க, மன்சபத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்சபத்தர் ரேங்க் வாஸ் டிபெண்ட் ஆன் ஜாட் ஆன் சாவர். ஓகேவா? ஸோ மன்சபத்தர் ரேங்க் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஜாட் இருக்கணும், இல்லைன்னா சாவர் இருக்கணும். ஓகே, இந்த ஃபார்மர் இண்டிகேட்டட் ஒன் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ ஜாட் அப்படின்னா அவரோட ஸ்டேட்டஸ். Okay, and savar was the number of horses and the horseman he had to maintain. Okay, so ஜாவர் அப்படின்னா அவர்கிட்ட எத்தனை ஹார்சஸ் இருக்குது, அதே மாதிரி எத்தனை அந்த ஹார்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை ஹார்ஸ்மேன் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜாவர் கொடுப்பாங்க, சாவர். ஓகே, அண்ட் ஹிஸ் சேலரி வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் த சோல்ஜர்ஸ். ஈச் மன்சபத்தர் ரிசீவ்டு ரேஞ்சிங் ஃப்ரம் 10 to 10,000. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு சேலரி எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஹார்சஸ் இருக்குது, அதே அவங்களோட சோல்ஜர், அவங்களுக்கு எத்தனை சோல்ஜர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சேலரி கொடுப்பாங்க. ஃப்ரம் 10 to 10,000. மன்சபத்தர்
were paid high salary by emperor. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஹை சேலரி கொடுப்பாங்க. யார்? எம்பரர். பிஃபோர் ரிசீவிங் த சேலரி த மன்சபத்தர் ஹேட் டு ப்ரெசன்ட் ஹிஸ் ஹார்ஸ்மேன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்குற முன்னாடி அவங்க ஹார்ஸ்மேனில் என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் their horses were branded to prevent theft. ஓகேவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய திருட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக ஃபார் ஈச் ஹார்ஸ் they will give one brand. ஓகே, ஒரு முத்திரை கொடுப்பாங்க. அண்ட் the emperor could use the troops maintained by a மன்சபத்தர் whenever he wished. ஓகேவா. ஸோ எம்பரர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ட்ரூப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க மன்சபத்தரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு விருப்பத்தின் பேரில். அண்ட் த ரேங்க் ஆஃப் மன்சபத்தர் were not hereditary during அக்பர்ஸ் டைம். அக்பர் டைமில் வந்து இந்த மன்சபத்ர சிஸ்டம் வந்து வம்சாவரியாக கடந்தது கிடையாது. ஓகே, வம்சாவரியாக பின்பற்றது கிடையாது. ஆஃப்டர் ஹிம் இட் பிகேம் ஹெரிடிட்ரி. ஓகேவா. அவருக்கு அப்புறம் வந்து இதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? வம்சாவளியாக பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரெட் ஃபோர்ட். ஓகேவா. ரெட் ஃபோர்ட்னா செங்கோட்டைன்னு சொல்லுவோம்னா அது. ரெட் ஃபோர்ட் ஆல்சோ கால் லால் குவிலா. ஓகே, வந்து ரெட் ஃபோர்ட் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா லால் குவிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு. இட் வாஸ் த ரெசிடென்ஸ் ஆஃப் முகல் எம்பரர். ஓகேவா. இதுதான் முகலாயர்களோட ஒரு வாழ்விடமாக இருந்த பிளேஸ் அப்படின்றாங்க. கன்ஸ்ட்ரக்டட் இன் 1639 பை எம்பரர் ஷாஜஹான். ஓகேவா. இது யார் கட்டினா அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்ற எம்பரர் கட்டினார். ஆஸ் த பேலஸ் ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட்டிஃபைட் கேபிட்டல் ஷாஜஹானாபாத். ஓகேவா. ஸோ இவரோட கேபிட்டல் ஷாஜஹானாபாத் அப்படின்ற அந்த கேபிட்டலில் தான் என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காரு. யார்? ஷாஜஹான். ஓகே. And the red fort is named for its massive enclosing walls of red sandstone. ஓகேவா. ஸோ இது சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால தான் இது என்ன பண்ணுறாங்கன்னா இது பேர் எப்படி செங்கோட்டை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.